இன்னைக்கு பெரிய சண்டை வரப்போகுது. நான் எங்க வீட்டுக்கு போறேன். அதுக்கு பிறகு நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். என் வாழ்க்கையில அதுக்கு பிறகுதான் நிம்மதி எல்லாம் கிடைக்கும். என்னாச்சு, இன்னும் ஒரு சத்தம் இல்லாம இருக்கு? மாமா இன்னும் வரலையோ? மாமா வந்த உடனே கண்டிப்பா சண்டைய ஆரம்பிச்சிருவாவ. அதுக்கு பிறகு என்னைய கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாவ. நானும் கோமா போன மாதிரி இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருவேன். அதுக்கு பிறகுதான் எனக்கு சந்தோஷம். இந்த ரூம்ல என்ன சொத்த நேரம் தான் இருக்க போறேன். அதுக்கு பிறகு இந்த ரூம் பக்கமே வர போறது இல்ல. எங்க வீட்டுக்கு போயிருவேன். அதுக்கப்புறம் ஜாலியா இருப்பேன். சே, மாமாவே எனக்கு ஆனா எப்ப வருவாவ? எப்ப சண்டை வரும்? ஒரே ஆர்வமா இருக்கேன். இன்னைக்கு பெரிய சண்டையா கண்டிப்பா வரும். ஏன்னா இது சாதாரணமா போற சண்டை கிடையாது. குஷ்பக்க பிள்ளையில நான் பிடிச்சி அடிச்சிருக்கேன். மாமா தந்த ஐடியா தான் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. நல்ல சூப்பரா திட்டம் போட்டு ஒரு ஐடியா சொல்லியிருக்காவ. நானும் சரியாவே ஐயா சொன்ன மாதிரி செஞ்சு முடிச்சுட்டேன். இனி மாமாவோட பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கு இதுல. என்னை மட்டும் பிடிச்சி வெளியே தள்ளிட்டாவனா போதும். அதுக்கு பிறகு மாமாவும் சந்தோஷமா இருப்பாவ, நானும் சந்தோஷமா இருப்பேன். தம்பி ஆனந்து, பெரியத்தன் குரல் கேக்குது. ஆனந்து. வாங்கத்தா. சரோஜினி, தம்பி வந்துட்டானம்மா? இல்லத்தா, இன்னும் வரல. எதுக்குதா, எதை கேட்கணுமோ? கேட்கணும், தம்பி வந்த பிறகு வரமா. இவரு எதுக்கு இப்படி வந்துட்டு போறாரு? ஏன்ட்டு கேட்க வேண்டியதானே? நான் தானே அவ பிள்ளையில அடிச்சு ஏன்ட்டு கேட்க வேண்டியதானே? என்னை விட்டுட்டு அவ தம்பிட்டு கேட்கணும்ட்டு போறவ. சே, ஏன்ட்டு கேட்டிருந்தா அழகா சண்டை வந்திருக்கும்ல. எதுவுமே கேட்காம ஓடிட்டாவளே. இனி இதுக்கு மேல சண்டை வருமா வராதா? மாமா எப்பதான் வருவாவளோ தெரியல. அவிய வந்தாதான் கண்டிப்பா சண்டை வரும். என்னதான் பண்ணிட்டு இருக்காவளோ தெரியலையே. சீக்கிரமா வந்துருங்க மாமா. நேரே நம்ம ரூமுக்கு போமா இல்ல இதுலயே நிப்போமா? அண்ணியே வெளியே வந்து நம்மள பாத்துட்டோம்னா அவியலையும் கூப்பிட்டு நடந்ததெல்லாம் சொல்லுவாவ. அப்படியே நம்ம கோவப்பட்டு சரோஜனை பிடிச்சி வெளியே தள்ளிடலாம். என்ன பண்ணலாம்? நம்ம ரூமுக்கு போமா இதுலயே நிப்போமா? இல்லைன்னா சரோஜனை கூப்பிட்டு சாப்பாடு எடுத்துருவான்னு சொல்லலாமா? அப்படி கூப்பிட்டாதான் அன்னைக்கு நம்ம குரல் கேட்டு வெளியே வருவாவ. பேசாம சரோஜினி கூடும். சரோஜினி, சரோஜினி. குழந்தை வந்துட்டீங்களா? ஆமா அண்ணி, இப்பதான் வாரேன். சாப்பிடலான்னு வந்தேன், அதான் சரோஜினி கூப்பிட்டேன். நீங்களே சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்களா அண்ணி? வைக்கேன் குழந்தை. ஐயோ, என்ன வைக்கேன்ட்டு போறவ அண்ணி? என்ன குழந்தை? இல்ல நீ என்னைக்கு இல்லாம உங்க முகம் ரொம்ப வாட்டமா இருக்கு. எதுக்கு? உங்களுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையோ? உடம்பு சரியில்லைன்னா போய் படுங்கன்னா சரோஜினி கூப்பிட்டுக்கிட்டே. குழந்தை, உங்களுக்கு கூட என் முகம் லேசா வாடணும்னு தெரியுதே. ஆனா என் கூட இருக்க உங்க அண்ணனுக்கு கூட என் முகம் வாட்டம் தெரியாது குழந்தை. நீங்க நான் அண்ணியா இருந்தாலும் என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா மத்தவங்களுக்கு இந்த வீட்டுல என் மன கஷ்டம் புரியல குழந்தை. என்னாச்சு நீ? ஏதோ பிரச்சனையா? ஆமா குழந்தை, பிரச்சனை தான். நான் இந்த வீட்டுக்கு வந்து இத்தனை வருஷம் ஆச்சு. உங்ககிட்ட ஏதாவது மன கஷ்டப்பட்டு சொல்லியிருக்கேனா? இந்த வீட்டுல இருக்க வீட்டை தான் மூஞ்சி மாதிரியே காட்டியிருப்பேனா? நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு தானே இருக்கேன். என் பிள்ளைகளும் அது மாதிரி தானே இருக்குது குழந்தை. இப்ப என்னதான் ஆச்சு நீ? எதுக்காக இப்படி கவலைப்படுறிய? வேற என்னையும் இந்த வீட்டுல யாரும் மதிக்க மாட்டேங்க. நான் பெத்த பிள்ளைகளையும் யாரும் மதிக்க மாட்டேங்க. மதிக்க மாட்டேங்க அவளை? யார நீ? குழந்தை, நான் சொல்லியேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டாருங்க குழந்தை. உங்க பொண்டாட்டி சரோஜினி இருக்கல்ல, அவ என் பிள்ளையில போட்டு இன்னைக்கு அடிச்சுட்டா குழந்தை. என்னது? புள்ளியெல்லாம் அடிச்சாளா? ஆமா குழந்தை, என் பிள்ளையில அடிச்சுட்டா. நேத்து வந்தவ அதுக்குள்ள என் பிள்ளையில அடிச்சுட்டாளேன்னு எனக்கு மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு குழந்தை. அதான் உங்ககிட்ட சொல்லியே. அவளை நீங்க சும்மையா விட்டிய? எப்படி அண்ணி நம்ம வீட்டு பிள்ளைகளை அவ தொடலாம்? நீங்க அவளை கேட்கலையோ? ஆமா, எதுக்கு அடிச்சாளா? ஆனந்து, நீ கோவப்படாதப்பா. என்ன சொல்றிய? எப்படி கோவப்படாம இருக்க முடியும்? அண்ணி எப்படி வருத்தப்படுறாவ பாருங்க. சின்ன பிள்ளைகள் கூட பார்க்காம அவன் எப்படி கை நீட்டலாம்? ஆனந்து, பிள்ளைகளு ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுட்டு இருந்திருக்குதுவ. அதனாலதான் அடிச்சாங்கிற மாதிரி தான் குஷ்பு சொன்னா. நம்ம வீட்டு பிள்ளைகள் சண்டை போட்டுட்டோம், சேர்ந்து இருக்கட்டும், என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். இவ யாருன்னு அடிக்கிறதுக்கு? இவளுக்கு கை நீட்டி அடிக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு? அதத்தான் குழந்தை நானும் கேட்டேன். ஆனா அவ தப்புன்னு ஒத்துக்கிட மாட்டேங்க. ரொம்ப திமிரா பேசியா. என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்ட பாருங்க, எனக்கு மனசு முழுக்க வேதனையா இருக்கு. என்ன கேட்டா நீ? எனக்கு பிள்ளை வளர்க்க தெரியலையா, நான் பிள்ளை வளர்த்ததே சரியில்லையா, அதனாலதான் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இப்படி கேட்க குழந்தை. அப்படியே கேட்டாவா? அவளுக்கு என்ன திமிரு இருக்கும்? இருங்க நீ, அவளை அன்னைக்கு நான் உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன். ஆனந்து, இது சின்ன பிள்ளைகள் பிரச்சனைப்பா. அப்பவே பேசி முடிச்சாச்சு, இதோட விடு. என்ன பேசி முடிச்சிருந்து? அவ எவ்வளவு திமிரா பேசினா தெரியுமா? குஷ்பு, வாயை மூடிட்டு உள்ள போ. ஆனந்த் வேற கோவப்படியாம் பாரு. அப்போ என் மனசுல இருக்க வருத்தம் உங்களுக்கு தெரியல, அப்படிதானே? நீங்க தான் எனக்காக கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் எவ்வளவு கவலைப்பட்டாலும் உங்களுக்கு தெரியவும் தெரியாது. ஆனா ஆனந்த் குழந்தை உடனே புரிஞ்சுக்கிட்டு எனக்காக கேட்கங்க. அதையும் நீங்க வேண்டாண்டி தடுத்தா என்ன அர்த்தம்? அண்ணி, நீங்க கவலைப்படாங்க. யார் கேட்காட்டியும் பரவாயில்ல, நான் உங்களுக்காக கேட்கேன். ஆனந்து, சும்மா இருங்கண்ணே. அவளை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்.
இந்த வீட்டுல இத்தனை வருஷமா இருக்க எங்க அண்ணியை எப்படி அவ அவமானப்படுத்தலாம்? நேத்து வந்தவளுக்கு பிள்ளைகளை கை நீட்டி அடிக்க அளவுக்கு என்ன திமிரு? சரோஜினி, ஏ சரோஜினி. என்னாச்சு? வெளியே ஏதோ சத்தம் கேக்கு. ஒருவேளை மாமா வந்திருப்பாங்களோ? வெளியே போய் பாப்போம். எங்க இருக்கா? வெளியே வா. ஆனந்து, வேண்டாப்பா, சின்ன பிரச்சனை இது. இது பெருசாக்க வேண்டாம், சொன்னா கேளு. ஏ சரோஜினி. என்ன மாமா? எதுக்கு இப்படி செஞ்சா? செஞ்சனா? என்ன செஞ்ச மாமா? பாத்தியில குழந்தை எதுவுமே செய்யாத மாதிரி நடிக்கா. என்னாச்சு மாமா? நீ எங்க அண்ணன் பிள்ளைகளை கை நீட்டி அடிச்சியோ? ஆமா மாமா, அடிச்சேன். எதுக்கு அடிச்சா? மாமா அது 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாவளா? நான் போய் வேலைக்கு விட்டு பார்த்தேன், என்னையும் மதிக்கவே இல்லை மாமா. 2 பேரும் ஓவரா சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டாவ. அதனால தான் ஆளுக்கு ஒரு அடி போட்டேன். அதுக்கப்புறம் சண்டை போடாம இருந்தாவ. அதுக்கு குஷ்பாக்கா தான் என்னை பிடிச்சி ரொம்ப ஏசி விட்டாவ மாமா. எங்க அண்ணன் பிள்ளைகளை அடிச்சுக்கிடும் சேர்ந்துக்கிடும். அதுவளை அடிக்க நீ யாரு? உனக்கு அதுவளை அடிக்க என்ன உரிமை இருக்கு? மாமா நீ நேத்து வந்தவா? எங்க அண்ணன் பிள்ளைகளை நீ எப்படி கை நீட்டி அடிக்கலாம்? அது மட்டும் இல்லாம எங்க அண்ணியை எடுத்து பேசியிருக்கா நீ. எங்க அன்னைக்கு பிள்ளை வளர்க்க தெரியலன்னு சொன்னியோ? பிள்ளைகளை வளர்க்க தெரியாம தான் இத்தனை வயசு வரைக்கும் அழகா வளர்த்து விட்டுருக்காவளா? அவிய என்ன கேட்டாவ தெரியுமா? அவிய என்ன வேணாலும் கேட்டு போட்டோம். அவிய பெரியவிய. அவியிட்டு நீ எடுத்து பேசுவியோ? வந்த வராம என் புருஷன்ட்ட மூட்டி விட்டீல. நானும் என் புருஷனை நிம்மதியா சேர்ந்து இருந்துடக்கூடாது உங்களுக்கு. அதானே உங்க ஆசை, நாங்க பிரிஞ்சிடணும். அதானே உங்க ஆசை. அதுக்காக தானே இப்படி எல்லாம் மூட்டி விட்டுட்டு இருக்கியே. ஏய் சரோஜினி. இங்க பாருமா சரோஜினி, அது நீ பிள்ளைல அடிச்சதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாமா. வேற எதுவும் தப்பாலாம் சொல்லி கொடுக்கல. நீ எதுக்கு அவ்வளவு அப்படி பேசுறா? நீங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுல எங்களுக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது? எத்தான் இவியல பத்தி உங்களுக்கு தெரியாது. நாங்க சேர்ந்து இருக்கதே இவளுக்கு பிடிக்கல. நான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்ததும் இவளுக்கு தான் சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் என் புருஷன்ட்ட 1க்கு 2 சொல்லி கொடுக்காவ. ஏய், திரும்ப திரும்ப எங்க அண்ணி இப்படி பேசிட்டு இருக்கா. நீ என்னதான் உன் மனசுல நினைச்சிட்டு இருக்கா? ஒழுங்கு மரியாதை எங்க அண்ணி காலில் வந்து மன்னிப்பு கேளு. என்னது? அவிய காலில் வந்து நான் மன்னிப்பு கேட்கணுமா? ஆமா, மன்னிப்பு கேட்கணும். எதுக்காக நான் அவிய காலில் வந்து மன்னிப்பு கேட்கணும்? நீ தானே தப்பி செஞ்சா. எங்க அண்ணி என்ன வார்த்தை கேட்டிருக்கா நீ? எங்க அண்ணன் பிள்ளைகளை கை நீட்டி அடிச்சிருக்கா நீ. ஒழுங்கா எங்க அண்ணி காலில் வந்து மன்னிப்பு கேளு. கொஞ்சம் விட்டா நீங்க அந்த பிள்ளைகள் காலில் வந்து மன்னிப்பு கேளுன்னு சொல்லுவிய. எப்பா ஆனந்து, காலில் எல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்காண்டாம்பா. இனி இந்த மாதிரி நடக்காம இருந்தாலே போதும். இவ இருக்க இடத்துல இப்படிதானே நடக்கும். நம்ம வீட்டுல இந்த மாதிரி என்னைக்கா சத்தம் கேட்டிருக்கா இல்ல சண்டை தான் வந்திருக்கா? இவ என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாலும் அன்னையில இருந்து ஒரே சண்டை தான் இந்த வீட்டுக்குள்ள. இவ இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க கூடாதுனே. ஆனந்தி, என்ன பாச்சி? எதுக்கு சரோஜினி இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா? ஏமா, இவ என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கா பாருங்க. அண்ணன் பிள்ளைகளை போட்டு அடிச்சிருக்காமா. அது மட்டும் இல்ல, அண்ணிய ரொம்ப தப்பா பேசியிருக்கா. அவிய நீ பார்த்தோன்னு எவ்வளவு வருத்தப்பட்டாவ தெரியுமா? ஏல குசுப்பு, நீ தான் இவனை ஏத்தி விட்டியா? வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அத காலங்காத வச்ச மாதிரி முடிச்சு விட்டுட்டு போறேனா? இப்படியே வெளிய வேலைக்கு போயிட்டு வர ஆம்பளைள்ட்ட சொல்லி விட்டு சண்டை தூண்டி விடியது. எத்தே, எதுக்கு நீங்க சரோஜினி மாதிரியே பேசுறீங்க? இவதான் என்னை பார்த்து மூட்டி விடியா சண்டை தூண்டி விடியான்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்க அதே சொல்றீங்களா? என்னத்தே 2 பேரும் பேசி வச்சுட்டு பேசுறீங்களா? ஏல குசுப்பு, உன் குசுப்பு வேலை என்கிட்ட காட்டாத. நான் தூண்டி விடுவேனா? நீ மட்டும் என்ன பேசி சரியா? நான் அவட்ட போய் உட்கார்ந்து திட்டம் போட்டு பல்க. என்னலாம் நினைச்சிட்டு பேசிட்டு இருக்க நீ? குஷ்பு, எதுக்கு நீ எங்க அம்மையை அப்படி பேசுறா? எங்க அம்மா அப்படிப்பட்டவியலா? நீ இப்ப இப்படி பேசுற மாதிரி தான் அவளே ஏதோ ஒரு வார்த்தையை தப்பா பேசிட்டா. இதோட இந்த கதையை விடு, எல்லாரும் உள்ள போங்க. ஏங்க, உங்க அம்மா இதுக்கு முன்னாடி என்ன இப்படி பேசினதே கிடையாது. இந்த சரோஜினி என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் அதுல இருந்தா என்ன இப்படி பேசி கண்டுகிட்டாவ. எத்தே, நான் சண்டை தூண்டி விடியவள. இந்த வீடு குடும்பம் ஒத்துமையா இருக்கணுங்கிறதுக்காக நான் பாடுபட்டு இருக்கேன். விடிய காலம் 5 மணிக்கு முழிக்க நான் ஒரு வார்த்தை மாதிரி 7 மணி வரைக்கும் தூங்கியவ கிடையாது. அது மட்டும் இல்ல, எனக்கு கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து நான் பெட்லயே உட்கார்ந்தது கிடையாது. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன். ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ரூமுக்குள்ளே கிடக்கல. இப்ப யாரை நீங்க சாரப்பட்டு பேசிட்டு இருக்கீங்க? நீ தானே? ஏய் சரோஜினி, இங்க பாருமா சரோஜினி, அவ என்னதான் இருந்தாலும் மூத்தவ. சும்மா அவ பேசிக்கலாம், நீ வாய்க்கு வாய் பேசணும் ஒன்றும் அவசியம் கிடையாது. இதனாலதான் சண்டை வந்திருக்கு. நீ பேசாம உள்ள போ. என்னத்தே, சின்ன மருமகளை காப்பாத்தி உள்ள அனுப்புறீங்களா? இங்க நின்னா நான் ஏதாவது சொல்லிடுவேன் பயமா இருக்கா? ஏல குசுப்பு, போன கதையை விடு. என்ன சண்டை இழுக்கிறீருக்கு? அவ்வளவுதான் போச்சலியெல்லாம் இருந்தாலும் விட. இவ என் பிள்ளைகளை அடிச்சதுக்கும் என்ன பேசுறதுக்கும் எனக்கு நியாயம் கிடைச்சி ஆகணத்தே. ஆமாமா, இல்லன்னா சரி வராது. ஏ சரோஜினி, எங்க அண்ணி காலில் வந்து மன்னிப்பு கேளு. முடியாது, கேட்க மாட்டேன். அப்படின்னா இதுக்கு மேல நீ இந்த வீட்லயே இருக்க கூடாது. இப்பவே உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிறியே. ஆனந்தி, எதுக்காக நீ அவளை இப்ப வீட்டை விட்டு வெளிய போய் சொல்லிட்டு இருக்கா? உனக்கு எதுக்கு இவன் மேல இவ்வளவு கோவம் வருது? பிறகு என்னம்மா, இவன் மேல ஏன் கோவப்படக்கூடாதுன்னு சொல்றிய? நம்ம அண்ணி இவ்வளவு பேசியிருக்கா.
பச்சை பிள்ளைகளை பிடிச்சி அடிச்சிருக்கா. மன்னிப்பு கேளுன்னா கேட்க மாட்டீங்க. வேற இவ்வளவு வெளியே போச்சு இல்லாம என்ன சொல்றது? இங்க பாருங்க, நான் இவட்ட மன்னிப்பு கேட்க அளவுக்கு எந்த தப்பும் செய்யல. நான் அவங்களுக்கு நல்லதான் செஞ்சிருக்கேன். அவங்களுக்கு பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க தெரியல. ஏய், யாருக்கு பிள்ளை வளர்க்க தெரியலங்க? குழந்தை கொஞ்சம் மெதுவா பேசுங்க. எதுக்கு இவ்வளவு கோவப்படுறிய? அண்ணி, இன்னைக்கு குஷ்பண்ணி பேசுனவா நாளைக்கு உங்களை பேசுவா. அதுக்கு பிறகு எங்க அண்ணன் விட பேசுவா. அப்புறம் எங்க அம்மைய பேசுவா. இப்படியே இவ்வளவு விட்டோம்னா சரி வராது அண்ணி. தப்பு செஞ்சா யாரா இருந்தாலும் பேசுவேன். பாத்தியலா, இவெல்லாம் திருந்தவே மாட்டா. ஏய், வெளியே போ. ஆனந்தி, எதுக்கு இப்படி கோவப்படுறியா? ஏமா, இவ என்னைக்கு வீட்டுக்கு வந்தாலும் அன்னையில இருந்து நிம்மதியே போச்சுமா. இவ இந்த வீட்டுக்கே ஆவாதவா. இவள முதல்ல அடிச்சு வெளியே துரத்துனாதான் சரிபட்டு வரும். ஆமா, நான் கஷ்டப்பட்டவல்ல, அதனால உங்களுக்கு ஆவாதவதான். எதுக்காக நீ கல்யாணம் பண்ணனா? இப்ப அடிச்சு துரத்தணும்னு சொல்றீல, எதுக்கு நீ கட்டிட்டு வந்திய? ஏய், ரொம்ப பியாசனான்னு வச்சுக்க. என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவிய? பண்ணுங்க பாப்பா. மன்னிப்பு கேக்குறே இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளட்டுமா? மன்னிப்புலாம் கேட்க முடியாது. உங்களால என்ன முடியுமா பண்ணிடுங்க. ஏய், வெளியே போ, உங்க வீட்டுக்கு போ. இதுக்கு மேல இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. தம்பி ஆனந்த், ஏனே சும்மா இருங்கண்ணே. இவளை இப்படியே விட்டோம்னா சரி வராது. நம்மளவளை பத்தி இவளுக்கு தெரியல. இந்த வீட்டோட அருமை இவளுக்கு புரியல. வெளியே போனாதான் இவளுக்கு எல்லாம் புத்தி வரும். ஏய், வெளியே போ. இதுக்கு மேல உனக்கு ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இடம் கிடையாது. சரோஜினி, இப்படி வாமா. ஏம்மா? ஆனந்தி, உன் பேச்சு செய்க ஒண்ணும் சரியில்லை. எப்ப பார்த்தாலும் அவளை வெளியே துரத்துறதுல குறிக்கோளா இருக்கீங்க. நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணுங்கனால உனக்கு பிடிக்கலையா? ஏம்மா, அப்படி இல்லம்மா. அவ பேசியது எல்லாம் சரியா இருக்கா? இங்க பாரு ஆனந்தி, அவ பேசியது சரியா தப்பு அத நீதான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அவளுக்கு இந்த வீடும் புதுசு, இங்க இருக்க மனுஷங்களும் புதுசுதான். அவ சின்ன பிள்ளை, சொன்னா புரிஞ்சுக்கிடுவா. அதை விட்டுட்டு எப்ப பாரு அவளை கை நீட்டி அடிக்க போறா. ஓயாம துரத்தியா வீட்டை விட்டு. எதுக்கு ஆனந்தி, அவளை உனக்கு பிடிக்கலையா? அவளை வீட்டை விட்டு துரத்திடலான்னு பாக்குறியா? ஏன் உனக்கு அவளை பிடிக்கலன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? எதுக்காக எப்ப பார்த்தாலும் இப்படியே பண்ற? ஒரு சின்ன பிரச்சனைக்குலாம் எதுக்கு சண்டைக்கு போற? ரெண்டு பக்கத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்துட்டு ரெண்டு பேருக்கும் நீ சமாதானமா தான் சொல்லி வைக்கணும். அதை விட்டுட்டு குசுப்பு சொன்னாங்கக்காக இவளை துரத்தி விட்டலான்னு பாக்கா? எதுக்கு இப்படி பண்ணியா ஆனந்தி? நீ முன்னாலெல்லாம் இப்படி கிடையாதுல்ல. ஆமாப்பா தம்பி, நீ முன்னாடி மாதிரி இல்ல. இப்ப ரொம்ப கோவப்படியா? இந்த சின்ன விஷயத்துக்குலாம் நீ இவ்வளவு கோவப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அவ்வளவும் பெரிய பிள்ளைதான். என் பிள்ளையில ஒரு அடி அடிச்சுட்டா அது ஒன்றும் குறைஞ்சு போயிடாது. அதுவும் சொல்லு கேட்கலன்னு தானே அப்படி அடிச்சிருக்கா. சண்டை போட்டுட்டு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு கோவத்துல கூட செஞ்சிருப்பா. அப்படி பார்க்க போனா அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லப்பா. குஷ்புக்கு பிள்ளையில அடிச்சுட்டாவிலேங்கிற கோவத்துல அப்படி பேசிட்டு இருக்கா. நான் அவளை சமாதானப்படுத்திக்கிட்டே விடு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு நீ உன் பொண்டாட்டியை வெளியே துரத்தாத. பாவம், அவளே இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு வந்திருக்கா. இதோட இந்த வார்த்தையை நீ 2வது தடவை சொல்லியா நானே கேக்கேன். நல்லா இல்ல ஆனந்து. அவிய அம்மா என்ன நினைப்பாவ? இந்த ஊர்காரவி என்ன நினைப்பாவ? நம்ம குடும்பத்தை நம்பி பிள்ளைய கட்டி தந்திருக்காவ. நீ என்னடானா அந்த பிள்ளைய வந்த நாள்ல இருந்து துரத்துறதுலே குறிக்கோளா இருக்க மாதிரி இருக்கா. ஏனே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லனே. பிறவு எப்படிப்பா? இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்கு அவனை துரத்த பார்க்கணும்? எதுக்கு அந்த பிள்ளைய ஓயாம வெளியே போன்னு சொல்லியா? ஏனே, அண்ணி வருத்தப்படியாவல்லானே. அவியல வேற பிள்ளை வளர்க்க தெரியாதுன்னு பேசியிருக்கா. அதெல்லாம் தப்பு இல்லையானே. அதனால தானே கோவப்பட்டேன். இங்க பாருப்பா, குஷ்பு ஏதாவது கோவத்துல பேசிருப்பா. அதனால அந்த பிள்ளையும் கோவத்துல பதில் சொல்லியிருக்கோம். சின்ன பிள்ளைகள் சண்டைக்குள்ள பெரிய ஆட்கள் மூக்கம் நுழைக்கிறதே தப்பு. இங்க பாருமா சரோஜினி, இந்த வீட்டுல எந்த பிள்ளைகள் சண்டை போட்டாலும் சரி, நீ போய் எதுவும் கேட்கவும் வேண்டாம், அடிக்கவும் வேண்டாம், பிடிக்கவும் வேண்டாம். அதுவளுக்கு தாய் இருக்கா, பாத்துக்கிடுவா. இதுக்கு மேலேயாவது இப்படி சண்டை வராம எல்லாரும் பொறுத்து போறதுக்கு பாருங்க. கூட்டு குடும்பத்துல சின்ன சின்னதா பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். அத நம்ம எல்லாரும் தான் அனுசரிச்சு கொண்டு போகணும். சும்மா சின்ன பிரச்சனைக்கு நீயும் பேசுற, அவனும் பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் நல்லா இல்லம்மா. அவன் கோவப்பட்டா நீ கொஞ்சம் பொறுத்து போகணும். நீ கோவத்துல இருந்தா இவன் கொஞ்சம் பொறுத்து போகணும். இப்படி 2 பேரும் மல்லு கட்டிட்டு நின்னா நல்லாவா இருக்கு? ஆனந்த், நீ செய்யறது எனக்கு சுத்தமா பிடிக்கலப்பா. ஓயாம அது என்ன பொண்டாட்டிய வெளியே போன்னு சொல்றது? யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டா இத? உங்ககிட்ட இருந்து தான் கத்திட்டு இருப்பாரு. நீங்க தானே என்ன எப்ப பார்த்தாலும் வெளிய போன்னு சொல்லுவியே. அதனால தான் இந்த வீட்ல யாருமே என்ன மதிக்க மாட்டீங்கவே. அதை தெரிஞ்சுட்டு தான் நேத்து வந்த முதக்கடி நீ மதிக்காம பேசிட்டு இருக்கியா? குஷ்பு அந்த பிரச்சனையை அப்படியே விடு. எதுக்கு மேல வளர்த்துட்டு இருக்க? அத்தாண்ட எதுக்கு சண்டைக்கு போற? ஏக்கா, முதல்ல என் புருஷன் நீ மதிச்சாதானக்கா மத்தவி மதிப்பாவே. இந்த வீட்டுக்கு நான் யாரு? மூத்த மருமவ. யாராவது எனக்கு அந்த மரியாதை கொடுக்கவள பாருங்க. நேத்து வந்தவா நீ கீழ்த்தரமா பேசிட்டு இருக்கியா? என் பிள்ளைகளை பிடிச்சி அடிச்சிருக்கா. அவளை நான் ஒன்னும் சொல்லிடக்கூடாதான். அப்ப யாருக்கு இந்த வீட்டுல சப்போர்ட் அதிகமா இருக்கு? ஏல குசுப்பு, இங்க யாரும் சப்போர்ட் பண்ணல. எல்லாருக்கும் ஒண்ணுதான். நீ எதுக்கு எப்போதும் இந்த மாதிரியே பேசிட்டு இருக்க? உனக்கு அப்படி என்ன இந்த வீட்டுல மரியாதை குறைச்சல் வந்துட்டு? நான் உன்னைய மதிக்கலையா இல்ல என் பிள்ளைகள் தான் உன்னைய மதிக்கலையா? எல்லாரும் உனக்கு
இவ என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் அன்னைக்கே என் மரியாதை போச்சு. அப்பத்துல இருந்தே என் மரியாதை குறைஞ்சிட்ட மாதிரி தான் தெரியுது. நீங்களும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க தேய். இல்ல நான் அவளுக்கு அப்படி என்ன சப்போர்ட் பண்ணிட்டேன்? இப்படிலாம் செய்யாதம்மா தானே சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். உனக்கும் நான் அதே தான் சொல்லியேன், எல்லாரும் சண்டை போடாம இருங்க. ஆனந்தி, நான் உனக்கு ஒன்று தெளிவா சொல்லியும் கேட்டுக்க. சரோஜினி உன் பொண்டாட்டி. அவ காலம் பூரா என்ன உன் கூட தான் இருக்கணும், இந்த வீட்ல தான் இருக்கணும். இதுக்கு மேல நீ வெளிய போன்னு அவளை சொல்லி வேலை வச்சுக்கிடாத. நீ சொல்லும்போது எனக்கு ஏதோ தப்பா தெரியுது பாத்துக்க. இல்லம்மா, அண்ணிய பேசினால அதனாலதான். இதுக்கு மேல என்னைக்காவது நீ இந்த வார்த்தை சொல்லி பாரு, அன்னைக்கு வச்சுக்கிட்டே உன்னைய. அவ தப்பே செஞ்சாலும் சரி, அவ தான் என்ன உன் பொண்டாட்டி. அவ கூட தான் நீ காலம் முழுக்க வாழ்ந்து ஆகணும். துரத்தி விட்டுறலாம், நான் பாட்டுக்கு ஜாலியா சுத்தலாம்னு நினைச்சுக்கிடாத. ஏம்மா, நான் ஏம்மா அப்படின்னு நினைக்க போறேன்? நினைக்காம இருந்தேன்னா எனக்கு சந்தோஷம் தான். உங்க அப்பா இதெல்லாம் கேட்டா ரொம்ப வருத்தப்படுவா பாத்துக்க. இங்க பாரு,